இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கல்லணையில் இருக்கோம். ஸோ கல்லணை தண்ணீர் உடைய கல்லணை தான் பார்த்துருப்போம். தண்ணீர் இல்லாத கல்லணை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கல்லணை எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இந்த கல்லணை வந்து இருக்குது. இந்த கல்லணை வந்து கட்டினது கரிகால் சோழன் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இது 2000 வருடங்கள் வந்து பழமையான ஒரு கல்லணை. உலகத்திலே மிக பழமையான கல்லணையும் இந்த கல்லணை தான். பயன்பாட்டில் உள்ள கல்லணையிலும் மிக பழமையானது இந்த கல்லணை தான். இந்த கல்லணை பார்த்தோம் அப்படின்னா 1080 மீட்டர் நீளம் உடையது, 66 மீட்டர் அகலம் உடையது, 18 மீட்டர் உயரம் உடையது இந்த கல்லணை. இந்த கல்லணை வந்து சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கனமீட்டர் தண்ணி வந்து வரக்கூடிய நிலையில் இருந்தது தான் இந்த கல்லணை. அந்த 2 லட்சம் கனமீட்டர் தண்ணி வர டைம்ல வந்து தான் இந்த கல்லணையை வந்து கட்டியிருக்காங்க. அது எப்படி கட்டினாங்கன்றது தெரியாதது தான் இதனுடைய விசேஷம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1829 வருஷம் சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் வந்து ஆங்கிலேய அரசு நியமிச்சு இந்த கல்லணை எப்படி கட்டினாங்க, இதை சீரமைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த கல்லணையுடைய சிறப்பை பார்த்து பிரமிச்சு போய் அவர் கல்லணையை வந்து புகழ்ந்து சொன்னார். அப்போ சொல்லும் போதுதான் சொன்னார், தமிழர்களுடைய அறிவும் நீர் மேலாண்மையும் பாசன வளர்ச்சியும் கண்டு பிரமிச்சு அவரே போயிட்டாரு. ஸோ 1839 தான் இந்த கல்லணைக்கு மேல வந்து பாலமே கட்டுறாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரிகால் சோழன் இருந்த காலகட்டத்துல காவிரி ஆற்றுல வந்து தண்ணீர் வந்து அதிக அளவுல போகுது. அப்ப சாதாரண நிலையில போகும்போது 6 லட்சம் ஏக்கர் வந்து பயனடையுது. ஆனா அதிகமான வெள்ளப்பெருக்கு வரும்போது அது என்ன ஆகுதுன்னா அத்தனை இதுவும் பாசன வசதி இல்லாம அழிஞ்சு போகுது. இதை பார்த்து என்ன பண்றாரு கரிகால் சோழன் வந்து சரி இதுக்கு ஏதாவது ஒரு நம்ம கட்டணுமே அப்படின்னு முயற்சி பண்ணி கட்டினது தான் இந்த கல்லணை. இந்த கல்லணையை பத்தி 2 முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா அப்ப வந்து கல்லணையில காவிரி ஆறு சாதாரண நிலையில ஓடும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அப்ப வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற டைம்ல கட்டப்பட்டது தான் இந்த கல்லணை. அதாவது ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணீர் வந்து பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில வந்து கட்டுறாங்க. அது எப்படி கட்டுறாங்கன்றதே வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2 விஷயங்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தண்ணீர் வந்து ஓடிட்டே இருக்கும் போது ஒரு பாறையை வைக்கிறாங்க, அதுக்கு மேல வந்து இன்னொரு பாறை வைக்கிறாங்க. இந்த 2 பாறைக்கு இடையில ஒரு பசைய பூசி வைக்கிறாங்க. இது வந்து நம்ம தண்ணி இல்லாத இருக்கும் போது நம்ம ஈஸியா பார்க்கிறோம். ஆனா தண்ணி வந்து ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணி ஓடிச்சுன்னா எவ்வளவு ஸ்பீடா இருக்கும். அத்தகைய ஒரு நிலையில வந்து இவங்க அந்த 2 பாறைக்கு நடுவுல வந்து பசைய போட்டு வச்சிடுறாங்க. இதே வந்து இது எவ்வளவு அடி இருக்குன்னா 12 அடி. அதாவது 12 அடி ஆழத்துல இவங்க வந்து அந்த நீரோட்டத்துல வந்து கட்டுறாங்க. இது வந்து பிரமிப்பை ஏற்படுத்துது. 2000 வருஷமா ஒரு பாறைக்கு மேல இன்னொரு பாறையை வச்சு நடுவுல வச்சிருக்கிற அந்த பசை என்ன பசை, நீராலையும் இந்த பசை போலியன்னு சொல்லி வந்து இன்னைக்கும் வந்து உலக அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அனைமே பிரமிச்சு போகக்கூடிய விஷயம். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கனமீட்டர் போற அந்த தண்ணியுடைய விசையில எப்படி இவங்க வந்து இந்த கல்லணையை கட்டினாங்க அப்படின்றது வந்து பிரமிப்பு. இதுதான் வந்து இந்த 2 விஷயங்கள். இப்ப இந்த கல்லணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, அவர் கரிகால் சோழன் வந்து கட்டினாரு. இதுக்கு வந்து பல்வேறு உதாரணங்கள் சில பேர்லாம் சொல்றாங்க. நம்ம பீச்சில் போய் வந்து நிக்கிறோம், பீச்சில் போய் நின்னோன்னா அந்த தண்ணி வருது, தண்ணி வந்தோடனே நம்ம கால் பாதம் வந்து பூமிக்கு அடியில வந்து இறங்குது, திருப்பி தண்ணி போகணும்னா அந்த கால் பாதம் இறங்குது. அந்த அடிப்படையா வச்சு பண்றாங்க. ஸோ தண்ணி போகும்போது கல்லை போடுறாங்க, அந்த தண்ணி கீழே போயிடுது, திருப்பி அந்த தண்ணி வரும்போது இன்னொரு கல்லை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு. அது வந்து வந்துட்டு போறதுக்கு இந்த கல்லணையை கட்டினது வந்து சரியா இருக்கும். ஆனா வந்து தொடர்ச்சியா ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கனமீட்டர் தண்ணி ஓடுற இடத்துல இது வந்து சாத்தியமானா அது சாத்தியமே கிடையாது. ஸோ நம்ம மக்கள் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துமே வந்து ஒரு தவறான விஷயங்கள் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லலாம். ஸோ அவங்க என்ன அடிப்படையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்கன்றது வந்து இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணைகளே அழிஞ்சு போயிடுது, சிமெண்டால செஞ்சது எல்லாமே உடஞ்சி போகுது. அப்படின் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கல்லணை வந்து இன்னைக்கும் நிக்குது அப்படின்னா அது வந்து பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து ஒரு 2 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லலாம். ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கனமீட்டர் ஓடுற அந்த சுழற்சியிலையும் வேகத்திலையும் சாதாரண நிலையிலும் சரி, சில டைம்ல அதிகமான நீர் சுழற்சி ஓடுற நிலையிலும் சரி,
அவர்கள் வந்து இந்த கல்லணையில ஒரு கல்லை போடுறாங்க, அந்த கல்லுல இன்னொரு கல்லை போடுறாங்க, இந்த ரெண்டு கல்லையும் இணைக்கக்கூடிய பசையை போடுறாங்க, அது வந்து பிடிச்சிக்குது. அதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே வந்து தளம் போட்டிருக்காங்க. இந்த தளம் வந்து போட்டு அதுக்கு மேல இந்த கல்லை வைக்கிறாங்க. இவ்வளவு சுழற்சிக்கு நடுவுல தளம் போட்டு அந்த தளத்துக்கு நடுவில் இந்த கல்லணையை எப்படி கட்டினாங்கன்றது வந்து ஒரு விஷயம் இன்னைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். இதுதான் ரெண்டு பாறைக்கு இடையில போடப்பட்ட பசை. என்ன பசை அப்படின்றது 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்கல, யாரும் கண்டுபிடிக்கல. இன்னொரு விஷயம், ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கனமீட்டர் ஓடுற தண்ணியில எப்படி இந்த பாறைகளை இறக்கி நிறுத்தி கட்டினாங்க அப்படின்றதுதான் இந்த ரெண்டு விஷயங்கள். ஆனா இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து என்ன சொல்றாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்நுட்பம் இல்ல, அறிவியல் இல்ல, விஞ்ஞானம் இல்ல, அப்பயே இப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும்? இவ்வளவு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்லணையை கட்டியிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து தொழில்நுட்பம் இல்ல, அறிவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து அறிவியலிலும் விஞ்ஞானத்திலும் புத்தியிலும் தொழில்நுட்பத்திலும் இந்த உயர்ந்த நிலையில இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் இவங்க இந்த நிலையில கட்டியிருக்காங்க. 2000 வருஷம் கழிச்சு வந்து நம்ம வந்து விஞ்ஞானத்துல முன்னேறிட்டோம், அறிவியல்ல முன்னேறிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ற நம்மளால அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லணையுடைய அமைப்பை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். நம்முடைய முன்னோர்களுடைய அறிவுக்கு நம்ம அறிவு ஒண்ணுமே இல்லை, அவங்க செஞ்சு வச்சதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லணும். இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அந்த மணல்ல வந்து கால் வச்சு பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கதையை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியல, கல்லணையை எப்படி கட்டினாங்கன்றத கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி ஒரு கதையை சொன்னா, ஓ இப்படிதான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் மனதில ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடும். அப்ப என்ன அப்படின்னா, விஞ்ஞானிகள் நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்லலான்ற காரணத்துக்காக அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா வந்து அது வந்து ஒரு தவறான விஷயம். நீ வந்து முடியலன்னு ஒத்துக்கணும். சார் நம்மளால முடியல, முன்னோர்கள் வந்து அறிவியலா இருக்காங்க, இப்ப இருக்கிற நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்றத நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதோடைய நுட்பங்கள் நம்ம வந்து கண்டுபிடிக்க ஏதுவா இருக்கும். இன்னும் நம்ம வந்து இந்த நுட்பத்தை கண்டே பிடிக்க முடியல. உலக அறிஞர்களாலும் உலக விஞ்ஞானிகளாலும் பிரமிப்பை ஏற்படுத்தி 2000 வருஷங்கள் ஆகியும் இன்னும் அழியாமல் இருக்கக்கூடிய இந்த கல்லணை வந்து தமிழர்களுடைய பெருமையை உலக அளவில் நிலைநாட்டுகிறது. அதனாலதான் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி கட்டியிருக்கலாம், இப்படி கட்டியிருக்கலாம்னு சொல்லி பண்ணிடுறாங்க. தமிழன் வந்து உலக அளவுல மிகப்பெரிய விஞ்ஞானியா இருந்திருக்கிறான், மிகப்பெரிய ஞானியா இருந்திருக்கிறான், மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநரா இருந்திருக்கிறான்றது வந்து உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குதுன்னா இந்த கல்லணை தான். இதை வந்து உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தமிழர்கள் வந்து அறிவுல சிறந்தவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கார்கள், அந்த உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் இவங்க எல்லாருமே வந்து மண்ணுல காலை வச்சா இது மாதிரி வருது, கரிகாலன் கட்டினாரு, கரிகாலன் யோசிச்சாரு, கலிகாலன் பாசனம் பண்ணாரு, கரிகாலன் கூடயே இருந்து செஞ்ச மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுறாங்க. ஸோ கற்பனை அனைத்தையும் விளக்குவோம். உலகத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கல்லணையின் தொழில்நுட்பத்தை இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளால செய்ய முடியல அப்படின்னா உலகத்திலேயே சிறந்த அறிவாளி, மேதை, ஞானி, தொழில்நுட்பத்தில் சிறந்தவன் தமிழன் என்பதை வந்து அனைவருமே ஒத்துக்கணும், நம்மளும் ஒத்துக்கணும். இப்ப நம்ம இருக்கிற கல்லணை வந்து தண்ணி இல்லாத இருக்கக்கூடிய ஒரு கல்லணை, காவிரி ஆறு ஓடாத ஒரு கல்லணை. ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணீர் போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த இடத்துல இவங்க இதை கட்டியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், அந்த நிலையில எப்படி கட்டியிருப்பாங்கன்றத நம்ம யோசித்தா நம்மளுடைய முன்னோர்களின் அறிவு நமக்கு தெரியும். நம்முடைய முன்னோர்களான தமிழர்களின் அறிவு ஞானம் எல்லாமே நமக்கு புலப்படும். நம்ம முன்னோர்களை வந்து நம்ம வணங்குவோம், அவர்கள் செஞ்சு வச்ச அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம வந்து பாதுகாப்போம் என்பதை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.